கூலி படத்த பார்த்த அடுத்த நாளே இந்த வீடியோ போடணும்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனா நான் ரொம்ப பர்சனலா டிசப்பாயிண்ட் ஆனதுனால நான் இத போட்டு நான் என்னோட சைட்லேருந்து நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்ண வேணான்ற காரணத்துக்காக தான் இந்த வீடியோவே போடல. பட் ஆனா நீங்க சோசியல் மீடியா போனாலே எல்லாருமே அப்படிதான் ஃபீல் பண்றாங்கன்றப்போ, அப்பா நம்ம மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லி தான் தோணுச்சு. அட் த சேம் டைம் இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயத்த ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த படத்துல நீங்க வந்து ரஜினி சாரோட பழைய படத்துல சின்ன வயசுல நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண நெறைய ஒரு படத்தோட ரெஃபரன்சஸ் எல்லாமே வந்து இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். அது ஒரு என்ஜாய்மென்ட் பண்ணி நீங்க ஒரு தியேட்டர்ல வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய சீன்ஸ் எல்லாமே நெறைய விஷயம் இங்க இருந்தது. அது இல்லாம வந்துட்டு நீங்க உங்களுக்கு விக்ரம் படம் பிடிக்கும், இந்த மாரி ஒரு ஆக்ஷன் ஓரியன்டடான படம்லாம் பிடிக்கும் அப்படின்ற ஆளுங்கலாம் உங்களுக்கு இது பக்கா என்டர்டெயின்மென்ட்டான படம். ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு நல்லா ஃபன் பண்றதுக்கான படம் தான் இது. ஆனா, எனக்கு பர்சனலா எப்படி ஃபீல் ஆச்சுன்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓகேவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் எனக்கு பேட்ட படத்துல இருக்க மாரி எப்படி ஒரு ஃபுல் எனர்ஜி பேக்டா அப்படி மாரி வைப்பா இருந்தது. ஆனா, ஒரு இன்டர்வல் பிளாக்கு அப்புறமா அப்படியே ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிலர் படத்துல வர மாரி சில சீன்ஸ்லாம் வந்துட்டு இன்சிஸ்ட் பண்ணி இது வைக்கணும்னு இன்ஜெக்ட் பண்ண மாரி இருந்துச்சு. பர்சனலா சொல்றேன். அதுக்கப்புறமா வந்து ஹெக்டர் சாலமன்கர்ன்ற மாரி அந்த கடைசியில வந்துட்டு அமீர் கானோட அப்பா வரதாகட்டும், பிரேக்கிங் பேட் கன்னியான எனக்கே வந்து காண்டாவர அளவுக்கு மில்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சில விஷயம் வந்துட்டு இது லோக்கி படம் தானான்ற டவுட்டே வர அளவுக்கு எனக்கு சில நேரத்துல தோணிடுச்சு. ஏன்னா நான் வந்துட்டு லோக்கி படத்துக்காக போவோம். ஒரு மாரி வந்துட்டு ரொம்ப ஹைப்ட் ஆகி போயிருந்தேன். சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா இருக்குமா, டைம் டிராவல் படமா இருக்குமா, அந்த இன்ஜெக்ஷன் ஷாட் எல்லாம் பார்த்துட்டு ஓகே ஏதோ வந்துட்டு இந்த ஸ்பீடு அந்த மாதிரி ஏதோ கொண்டு போறாங்க, வேற எங்க சைஸா கொண்டு போறாங்க அப்படின்லாம் யோசிச்சேன். கடைசியில் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா ஒரு சீனுமே வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணால் அதுக்கு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு படம் எனக்கு. மற்றபடி வந்து நீங்கள் ரஜினி சாரை வந்து காமிச்ச விதமாகட்டும், எல்லா ஷார்ட்லையுமே வந்து அந்த காமிச்ச விதமே வந்து ஒரு மாதிரி சூப்பராக ஒரு மாஸ் ரஜினி சாருக்கான படம் தான் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து என்ன இருந்தாலும் அங்கே நான் தான் தலைவர் அப்படின்றத காமிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு கதை தான். நீங்கள் ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய படமாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு படத்துக்கு போகாதீங்க. இந்த மாதிரின்ட்டு நான் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லைன்றதை உடச்சதுக்கு காரணமும் என்னென்னா, நிறைய பேர் இப்படி போய் ஏமாந்து அது ஒரு இதுவாக பார்க்காம ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படத்தை போய் பார்க்க போகிறோம், தலைவர் படத்தை பார்க்க போகிறோம், லோகேஷ் கனகராஜோட படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறவங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். ஷோபின் அவரோட நடிப்பாகட்டும் அது பயங்கரமாக இருந்துச்சு. மனுஷன் வந்து எல்லாரும் வந்து நாகார்ஜுன அவர் ஸ்டைல் ஸ்வாக அதெல்லாம் இருக்காரு. பட் அவர் மெயினான வில்லனா இருக்க மாதிரி தெரியல. ஷோபின் இவர் தான் வந்து நடிச்சு விரட்டி எடுத்திருக்காரு. ஸோ உங்களுக்கு என்ன இந்த படத்துல வந்து என்ஜாய் பண்ணீங்க, என்ன உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்றதை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பாய்.